நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கூட்டத்தின் கூர்ந்த செவிமடுப்பு தேர்ந்த சிந்தனை சிறந்த நாவன்மை ஆகிய மேம்பட்ட ஆற்றல்களை செயல்முறையில் பயின்றிடுவோம் என்று நீங்கள் இருக்கையில் அமரலாம். தயார் செய்யப்பட்ட பொதுவாகவே அனைவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. தனி பேச்சு திறமை, செயல்பாடு, சொல் திறம் எல்லாவற்றிலுமே ஒவ்வொரு கலை உண்டு. அதுபோல நம்முடைய மன்ற தலைவர் எப்பொழுதுமே அமைதியானவர், எந்த காரியத்திலும் செய்யக்கூடியவர், சொல்லும் வல்லம் ஒன்றுக்காக செயல்படும் தலைவர், எல்லா மன்றங்களுக்கும் எல்லா நேரங்களும் சென்று சமூக சேவையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருபவர். அவருடைய பணிகள் மேலும் மேலும் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்று நம்முடைய இந்திய சொல்வேந்தர் மன்ற தலைவர் கூறிய ஐயா இந்தியஸ் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி படைக்கல சேவிதர் இசக்கியப்பன் அவர்களே. சர சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய பேசுபொருளாக தேர்ந்தெடுத்திருப்பது செவிச்செல்வம். இந்த செவிச்செல்வம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அனைவருக்கும், நான் அடக்கம் அனைவருக்கும் முதலில் தோன்றுவது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? முதல் நான் அந்த பேசுபொருளை பார்த்தவுடன் என்னுடைய மனதில் ஓடிய குரல் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. எனக்கு மிக குறைந்த குரல்களை தெரியும், அவைகளில் இதுவும் ஒன்று. அதாவது செவிச்செல்வம், இதனுடைய மேன்மை என்று பார்த்தால் செல்வங்களில் எல்லாம் மிகச் சிறந்த செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? மற்ற செல்வங்கள் எல்லாம் பொருளால் ஆனவை, அவைகள் எந்த நேரமும் அழிந்து விடலாம். ஆனால் நாம் கேட்கக்கூடிய இந்த செவி வழியாக கேட்கக்கூடிய இந்த செல்வம் மட்டும்தான் என்றென்றைக்கும் நாம் மறையும் வரை நம்முடனேயே, நம்முடைய அறிவுடையே வரும். அது மாத்திரமல்ல, நாம் மறைந்த பின்னரும் நாம் மற்றவருக்கு அதனை பகிரும் பொழுது அது சென்று கொண்டே இருக்கும். இதனால் தான் ஐயன் வலுவன் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று கூறினார். அப்படியான ஒரு பேசுபொருளை இன்றைய மன்றத்தில் எடுத்து தந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து இன்றைய கூட்டத்தை தொடங்குவோம். எதிர்பார்த்திருந்தும் விருந்தினர்கள் வருவார்கள் என்று வருவதற்கு சற்று தாமதமானதால் முதலில் நம்முடைய சொல்லை அறிமுகப்படுத்தி இன்றைய கூட்டத்தை தொடங்குவோம்.
இன்றைய சொல்லை அறிமுகப்படுத்துவதற்காக சொல்லாசனாக சொல்வேந்தர் அபுல் கலாம் மன்னிக்கவும் ஆதம் அபுல் ஹசன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி சொல்வேந்தர் அவர்களே. தலைவர், சொல்வேந்தர்கள் மற்றும் அதிதிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று நான் அறிமுகப்படுத்தும் சொல் கேலி. ஆசிரியர் மாணவர்களை பார்த்து அதன் ஒற்ற ஒரு வாக்கியத்தை நான் இங்கு கூறுகிறேன். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நான் கூறுவதை செவி கூர்ந்து கேளீர் என்பது சரியாக அமையும் என நினைக்கிறேன். சொல்லாசன் என்ற வகையில் இங்கு பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து அத்தோடு யாரெல்லாம் இந்த சொல்லை பாவித்தார்கள் என்பதையும் எத்தனை முறை பாவித்தார்கள் என்பதையும் குறித்து கொண்டு கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது அறிக்கையை சமர்ப்பிப்பேன். சக சொல்வேந்தர்களே, இன்றைய கூட்டத்தில் உங்கள் பேச்சுக்களில் இச்சொல்லை முடிந்தவரை பாவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இச்சொல்லை உங்கள் நாளாந்த சுற்றுகளிலும் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சொல்லாசான் அவர்களே. அடுத்ததாக குரல் ஆசான் அவர்கள் லாபத் பார்த்தவனாக ஒருவர் இருப்பார் இப்பொழுதும் குரலுக்கு அவரை அழைக்கின்றேன். அனைத்து சொல்வேந்தர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்றைய தலைப்பு அருமையான தலைப்பு செவிச்சல். செல்வத்தில் எல்லாம் செவிச்சலும் சிறந்து அதன் இடையவாகவே அதில் அந்த கேள்வி அறிவு என்பதை பற்றி வள்ளுவர் கூறியவர்களே அது அடுத்து மிக அருமையான குரல் கற்றிலனாயின் கேட்க. அது ஒருவருக்கு ஒக்கத்தின் மூன்றாம் துணை. இந்த செல்வத்தில் செவிச்செல்வம் பாட்டுக்கு அடுத்து வருது. இதற்கு ஏன் அவ்வளவு தூரம் முக்கியம் என்றால் ஒரு 2000 வருஷத்துக்கு போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் காலத்தில் படித்தது ரொம்ப குறைச்சோம். ஒரு அரைக்கால்% விழுக்காடு இருந்திருக்க முடியாது. அப்பொழுதெல்லாம் அறிவு ஒருவர் முன்னிருந்து அடுத்தவர் போது முழுக்க செவி வழியாகத்தான் ஆசிரியர் இருப்பார். 50-100 மாணவர்கள் இருப்பார்கள். 100 மாணவர்கள் அதை கேட்டு அதை உட்கருத்து வைத்துக் கொண்டு அடுத்த மரபுக்கு அவர்கள் சொல்வார். இப்படியே தான் செவி வழியாகவே தான் செல்வமே போயிருக்கிறது. ஆகவே தான் கற்றில நாயனம் படிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் காதையாவது பயன்படுத்துவார். கண்ணை பயன்படுத்த விட்டாலும் காதையாவது பயன்படுத்தணும். அப்படி விட்டால் உங்களுக்கு காதற்கு பதிலாக 2 குறிதான் கடவுள் கொடுத்தார். அடுத்த திருக்குறள் அதை சொல்லும் போது கற்றில் நாயனும் கேட்கும். அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் 3ஆம் துணைனா, ஒர்க்கத்தினா உங்களுக்கு இந்த சமயத்தில் என்ன செய்யறதும் தெரியாது போது நாம் பிறரிடம் கற்ற அது செவி வழியாக தெரிந்து கொண்டது அது நமக்கு போதுமான அளவுக்கு வழிபாட்டு கற்றில நாயனும் அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் 3ஆம் துணை. வணக்கம். இப்பொழுது கடந்த வார கூட்டத்தின் வெற்றியாளர்களை பார்ப்போம். சிறந்த உடனடி பேச்சாளராக ரங்கசாமி, சொல்வேந்தர் ரங்கசாமி. சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சாளராகவும் சொல்வேந்தர் ரங்கசாமி அவர்களே, சிறந்த மதிப்பீட்டாளராக சொல்வேந்தர் சிவா அவர்கள், சிறந்த அலுவலராக சொல்வேந்தர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், சிறந்த நாவன்மை மிக்கவராக சொல்வேந்தர் நௌசாத் அவர்கள், சிறந்த நிகழ்ச்சி நெறியாளர் சொல்வேந்தர் சாஃபி அவர்கள். இவர்கள் இருவரும் வரவில்லை. மற்ற சொல்வேந்தர்களுக்கு உங்களுடைய கைதட்டலை நன்றி. அடுத்ததாக இன்றைய கூட்டத்தின் நெறியாளர் இன்றைய கூட்டத்தை தொகுத்து வழங்குவதற்காக ஒரு தேர்ந்த சொல்வேந்தர் அவர்கள் முன் வந்துள்ளார்கள். இவர் மனித நேய ஆர்வலர் என்று சொல்லலாம். இவரிடம் எனக்கு மிகவும் பிடித்தது அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை, செவ்வனை அது எந்த பொறுப்பாக இருந்தாலும்
செவ்வனே திறம்பட செய்து முடிப்பார்கள். அதற்கு உதாரணம் கடந்த மன்றத்தின் கூட்ட அறிக்கை. வராதவர்கள் அனைவரும் இந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதனை துல்லியமாக பெரும் முயற்சி எடுத்து அதனை தட்டச்சு செய்து எங்களுடைய பார்வைக்கு அனுப்பி அதனை மீண்டும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். இது ஒரு சாதாரண செயல் அல்ல. ஒரு மன்றத்தில் பொறுப்பை எடுத்த ஒரு காரணத்தினால் அவ்வளவு நேரம் அவர்களுடைய முயற்சியை அதில் தட்டச்சு செய்வது என்றால் 2-3 பக்கங்கள் தட்டச்சு செய்வது என்றால் தெரியும். அதுவும் அனைத்து குறிப்புகளையும் மிக அழகாக எடுத்து கொடுத்த அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டலை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டிருக்கிறேன். அப்படியான அவர்கள் எடுத்த பொறுப்புக்கு நியாயம் செய்யும் சொல்வேந்தர் விஜிமா அவர்களை இந்த கூட்டத்தின் நெறியாளராக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். செம்மொழியாம் நம் தமிழ் மொழிக்கும் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை கவிஞர்களின் தினமாக கொண்டாடவிருக்கிறோம் என்பதையும் நான் கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். என்னை மிக மிக சிறப்பாக அறிமுகம் செய்த நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கு என் நன்றி. செயலாளர் என்ற பொறுப்பிலே என்னுடைய திறமைகளை காட்டுவதற்கு நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் என்று இப்பொழுது நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். அந்த மிகு சொல்வேந்தர்களே, இன்றைய பேச்சாளர்களின் பேச்சுக்களை அவை செவிச்செல்வமாக இருக்கும் உங்களுக்கு அவற்றை செவிமடுத்து உங்கள் கரவொலி மூலம் அவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விருந்தினர்கள் வருபவர்கள் வரட்டும், அவர்களை பற்றி பார்ப்போம். இருந்தாலும் இம்மன்றம் மேலும் சிறக்க உதவுவதற்காக நான் பலவற்றை இங்கே கூற வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஒரு சில நேரங்கள் அவர்களுக்காக ஒரு சில வினாடிகள் அவர்களுக்காக நான் காத்திருக்கின்றேன். இன்றைய நெறியாக செவிச்செல்வம். அனைத்து குரல் ஆசான், இந்த அவையின் குரல் ஆசான் அவர்கள் சொன்னதை போல் என்னால் வேகமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்கும் நம் தலைவரை போன்றே செவிச்செல்வத்தை பற்றி ஒன்று அருமையாக வந்தது. இந்த செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலுக்கு ஏற்பவும் நமது மன்றத்தின் குறிக்கோள்களில் ஒன்றான கூர்ந்த செவிமடுப்பு என்பதனை வலியுறுத்தும் வண்ணமும் இன்றைய நெறி அமைத்துள்ளது. ஒரு மிகச்சிறந்த சிறப்பாகும். இதற்கு நம் உபதலைவர் கல்வி அவர்களை நாம் பாராட்டுவோம். அரிய நூல்களை கற்று தேராதவர்களும் கூட கேள்வி ஞானத்தால் ஆன்றோர்கள் என்ற பெயர் பெற்ற உதாரணங்கள் பலவற்றை நாம் தெரிந்திருக்கின்றோம். கற்றலில் கேட்டலே நன்று என்ற கூற்றினை ஆராய்ந்தால் செவிச்செல்வம் எவ்வளவு மிகவும் வலிமை உடையது. காலம் காலமாக பாரம்பரியமாக பரமார்த்த குருகதைகளும் இவைகள் எல்லாம் நமக்கு அறிவுரைகளை கூறுகின்றன என்பதை கூறிக்கொள்கிறேன். இவைகள் எல்லாம் செவி வழியாக வந்தவை என்றாலும் அவை காலத்தால் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட வேண்டியவை. எனவே இன்று கேட்கக்கூடிய செவிச்செல்வத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வைத்துக் கொள்கிறீர்கள். நமது சொல்வேந்தர் மன்ற நிகழ்ச்சிகள் பல அரிய செய்திகளை தந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சிகள் பல வண்ணங்களை கொண்ட எண்ணங்களின் ஒட்டுமொத்த கூட்டாக இன்றைய நிகழ்ச்சிகள் பல வண்ணங்களை கொண்ட எண்ணங்களின் ஒட்டுமொத்த கூட்டாக அமையப் போகின்றன. இது நிச்சயம். கூட்ட நிகழ்ச்சிகளுக்குள் நுழைவதற்கு முன் நிகழ்ச்சி நிரலில் ஏதேனும் மாற்றம் உண்டா என உபதலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, பேச்சாளர் நௌஷாத் அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. குறித்துக் கொண்டேன் ஐயா, அனைவரும் குறித்துக் கொள்ளுங்கள். புதிய அங்கத்தவர்கள் நான் சொன்னது போல் வந்திருக்கிறார்கள். மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் அறிதலுக்காக பொதுவான சொல்வேந்தர் மன்ற கூட்டங்களின் அமைப்பை விளக்க நினைக்கின்றேன்.
சொல்வேந்தர் மன்ற கூட்ட செயல்பாடுகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உடனடி பேச்சு பகுதி, தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி, மதிப்பீட்டு பகுதி. உடனடி பேச்சு பகுதி அல்லது திடீர் பேச்சு பகுதி என்பது நமது கல்வி, கேள்வி, அறிவு, ஞானம் இவற்றிற்கு சவாலாக நம்மை திடீரென்று தட்டி எழுப்பும் போது கேட்கப்படும் கேள்விகளுக்காக நாம் எந்த அளவிற்கு திறமையாக பேசுகிறோம் என்பதை நமக்கு உணர்த்தும் பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. இதனை நடத்தி தருபவர் திடீர் பேச்சு ஆசான் ஆவார். இரண்டாவது பகுதி தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி. பேச்சாளர்கள் தங்களது தயார் செய்யப்பட்ட பேச்சுக்களை அவைக்கு அளிப்பதாகும். இப்பேச்சுக்கள் மதிப்பீட்டாளர்களால் உடனுக்குடன் மதிப்பீடு செய்யப்படும். இது பேச்சாளர்களின் திறமையை மேலும் வளர்க்க உதவுவதாகவே அமையும். மூன்றாவது பொது மதிப்பீட்டு பகுதி. இப்பகுதி மிகவும் முக்கியமானது. இப்பகுதியில் நாம் நமது பேச்சாற்றலை எவ்வாறு மேம்படுத்தலாம், கூட்டத்தை எவ்வாறு இன்னும் சிறப்பாக நடத்தலாம் என்பனவற்றை கற்றுக்கொள்வதற்காக இந்த மதிப்பீட்டு பகுதி இருக்கின்றது. இதை பொது மதிப்பீட்டாளர் இந்த பகுதியை திறம்பட நடத்தி கொடுப்பார்கள். சொல்வேந்தர் மன்ற நிகழ்ச்சிகள் சில கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. அவற்றை கண்காணிக்க பொறுப்பேற்றுள்ள அலுவலர்கள் எனக்கு உதவியாக இன்று அலுவல் செய்வார்கள். அவர்களை நாம் இந்த அவைக்கு அறிமுகம் செய்கின்றேன். இலக்கண ஆசான் சொல்வேந்தர் ஆசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் தங்களது பொறுப்புகளை விவரிக்க வேண்டுகின்றேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இலக்கண ஆசான் என்ற வகையிலே எனது கடமை இங்கு பேசப்படும் முறைகளில் இருந்து சிறந்தவைகள் என்று அறியப்படும் சொற்கள், சொற்றொடர்கள், அத்துடன் குறைவுள்ள பிரயோகங்களான பிறமொழி சொற்கள் மற்றும் இலக்கண பிழைகளை குறிப்பெடுத்து கூட்டத்தின் முடிவில் பொது மதிப்பீட்டாளர் அழைக்கையில் எனது அறிக்கையை வாசிப்பதால் நன்றி. அத்தோடு இன்றைய கூட்டத்தில் சிறந்த நாவன்மை மிக்க ஒருவரையும் தெரிவு செய்வது எனது கடமையாகும். நன்றி நெறியாளர். நன்றி சொல்வேந்தர் ஆசாத் அவர்களே. அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் தஸ்லீம் ஐயா அவர்களை தங்கள் பொறுப்புகளை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கணக்காளர் என்ற வகையில் எனது கடமை இங்கு பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து பேச்சுக்களில் இடம்பெறும் நீண்ட இடைவெளி மற்றும் இடைச்சொற்களை பேச்சாளருக்கு இச்சொல் மூலம் கல்வி மூலம் உணர்த்துவேன். வரவேற்று மதிப்பீடு கற்கட்டின் கட்சத்தில் தருவேன். முக்கியமாக திட்ட உரைகள் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் உபகரணத்தை தவிர்த்துக் கொள்வேன். ஆனால் இடைச்சொல் சொற்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு அறிக்கையில் சேர்க்கப்படும். நன்றி. நன்றி தஸ்லீம் ஐயா அவர்களே. நேர காப்பாளர் சொல்வேந்தர் ஷஃபி அவர்களை தங்கள் பொறுப்புகளை கூறுமாறு வேண்டுகின்றேன். தலைவர் மற்றும் சக சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நேரக்காப்பாளர் என்ற வகையில் எனது கடமை இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து நேரத்தை குறித்துக் கொள்வதோடு நிறவிளக்கு சமிஞ்சைகள் மூலம் பேசுபவர்களின் நேர அளவை அவர்களுக்கு உணர்த்தி உரிய நேரத்தில் பேச்சை முடிக்க உதவுகிறார். பேச்சாளரின் படைப்பு வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் அமைந்திருந்ததா என்று கேட்கும் பட்சத்தில் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூறுவது ஆம் அல்லது இல்லை என்று மாத்திரம் கூறுவேன். யாராவது நேர வரையறையை மீறி இருப்பின் அல்லது பெயரை மாத்திரம் அறிவிப்பேன். கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளரை கோரும் பட்சத்தில் எனது நேர அறிக்கையை வாசிப்பேன். நன்றி சொல்வேந்தர் ஷஃபி ஐயா அவர்களே. அடுத்து வாக்கு கணக்காளர் சொல்வேந்தர் தஸ்லீம் அவர்கள் 2 பகுதிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நல்லாசி. நெறியாளர் மற்றும் வணக்கங்கள். சொல்வேந்தர் மன்ற கூட்டத்தின் சிறந்த பேச்சாளர், சிறந்த தயாரிக்கப்பட்ட பேச்சு, சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும்
மற்றும் சிறந்த கூட்ட உதவியாளர் ஆகியோரை தெரிவு செய்வதற்கான வாக்குகளை நாம் பதிவு செய்வோம். ஒவ்வொரு பகுதி முடிவிலும் உங்கள் அருகில் வந்து வாக்குகளை சேகரித்து முறையாக வாக்குகளை கணக்கிடுவதன் மூலம் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். வாக்குகள் சமமாக சந்தர்ப்பம் தவிர்ந்த எந்த சந்தர்ப்பத்திலும் நான் வாக்களிக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனது வாக்கு வெற்றியாளர் தீர்மானித்ததோடு எமக்கு எல்லா பகுதிகளுக்கும் தீர்மானமான வெற்றியாளரை தெரிவு செய்ய உதவியாக இருக்கும். நன்றி. நன்றி ஐயா. இன்றைய கூட்டத்தின் அலுவலர்கள் மற்றும் கூட்டத்தின் அமைப்பு இவை பற்றி நாம் இப்பொழுது விளக்கமாக தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த பகுதி திடீர் பேச்சு பகுதி. திடீர் பேச்சு பகுதி. இப்பகுதியை நடத்தி தரவிருப்பவர் நமது சொல்வேந்தர் மன்றத்தின் சிறந்த ஆர்வலர், துள்ளல் மிகுந்த சொல்வேந்தர், தன் கணவரின் வெற்றிக்கு பின்னும் முன்னும் துள்ளல் நடைபோடும் சொல்வேந்தர், தன் வெற்றி கொடி நாட்ட பல அலுவல் தொடர்பாற்றல்களில் தம்மை முனைந்து ஈடுபடுத்திக் கொள்பவர் சொல்வேந்தர் ஸ்வப்னா மகேஷ் அவர்கள். சொல்வேந்தர் ஸ்வப்னா மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி நெறியாளர் அவர்களே. இன்றைய கூட்டத்தின் தலைவர், சொல்வேந்தர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்பொழுது பங்கு கொள்ள இருப்பது சொல்வேந்தர் கூட்டத்தில் ஒரு விறுவிறுப்பானதும் சுவாரஸ்யமானதும் பகுதியாகும். சொல்வேந்தர் மன்றங்களில் நாம் முடிந்தவரை பங்கு பெறும் அங்கத்தவர்கள் அனைவரையும் பேச வைப்பது வழக்கம். ஆகவே தயாராக இருங்கள். நீங்களும் இப்பகுதியின் ஒரு பேச்சாளராக இருக்கலாம். இப்பகுதியின் நோக்கம் அங்கத்தவர்களை சுயமாக சிந்தித்து பேச வைப்பதாகும். உடனடி பேச்சுகள் பொதுவாக குறுகியதாக இருக்கும். 1 நிமிடத்தில் இருந்து 2 நிமிடம் வரையில் இருக்கும். நேர காப்பாளர் பேச்சாளர்களின் நேர அளவை உணர்ந்த எனக்கு உதவுவதாக இருக்கும். ஒரு நிமிடத்தில் நேர காப்பாளர் பச்சை விளக்கையும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கையும், 2 நிமிடத்தில் சிகப்பு விளக்கையும் ஒளிரவிட்டு பேச்சாளரின் நேர அளவை உணர்த்துவார். பேச்சாளர்கள் சிகப்பு விளக்கை கண்டதும் தமது பேச்சை முடிக்க 30 நொடிகள் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு பச்சை விளக்கு நீங்கள் உங்கள் இலக்கின் ஆரம்பத்தை தொட்டுவிட்டதை காட்டும். இப்பகுதியின் நோக்கம் சுயமாக சிந்தித்து பேசும் ஆற்றலை வளர்க்க உதவுவதால் யாரும் இதில் பங்கு கொள்ள தயங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர்களே, இப்பொழுது தொடங்கலாமா? இன்றைய நெறி செவிச்செல்வம். திருவள்ளுவர் செவிச்செல்வத்திற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். உலகளாவிய சொல்வேந்தர் மன்றமோ தன் குறிக்கோளிலே கூர்ந்த செவிமடுப்பை முதன்மைப்படுத்தியுள்ளது. இன்றைய தலைப்பு அதை சம்பந்தப்படுத்தியது. இன்றைய பகுதியின் முதலாவது தலைப்பு அவசரமான இவ்வுலகத்தில் செவிமடிப்பு குறைந்து கொண்டே வருகிறது, நாவன்மையோ கூடிக்கொண்டே வருகிறது. உங்களது கருத்து? இதை பேச ஒரு சிறப்பான பேச்சாளர் அபுல் ஹாசன் அவர்களை அழைக்கிறேன். இந்த பக்கமே பார்த்தா இன்னைக்கு கூட போறீங்கன்னு பயந்துட்டே இருக்கேன். அவசரமான இவ்வுலகத்தில் செவிமடிப்பு குறைந்து கொண்டே வருகிறது, நாவன்மையோ கூடிக்கொண்டே வருகிறது. உங்களது கருத்து? எல்லோருக்கும் மாலை வணக்கம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், எல்லாரும் பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செவிமடிப்பு அது
அது எவ்வளவு முக்கியங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் பேச்சுக்களை வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமோ மற்ற விஷயங்கள்ல அவங்களுடைய திறமையை தான் வெளிப்படுத்துறாங்க, திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதை வந்து செயல்படுத்துறதுல வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குறைவா இருக்குது. என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனையிலையும் நம்ம ஈடுபாடு, எந்த பிரச்சனையிலையும் நம்ம வந்து அதில் விழமாட்டோம். என்ன சொல்றோமோ, எதை சொல்றோமோ அதை செய்யணும். அப்படி செய்ய முடியலன்னு சொன்னா அதை சொல்லக்கூடாது. நம்ம இதுக்கு வந்து பெரிய உதாரணமா சொல்றதுன்னா, நம்ம இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள ஒரு முன்னுதாரணமா எடுக்கலாம். ஏன்னா அவங்க என்ன உலகத்துல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களோ அதை சொன்னாங்க. அதே நம்ம நன்னெறியா எடுத்து நம்ம எல்லாரும் அதை ஏற்று நடத்துறது சிறப்பு. இத்துடன் அடுத்த தலைப்பு, தாய் சொல்லை தட்டாதே, மனைவி சொல்லை மந்திரம், இவை இரண்டில் எதற்கு செவிமடுப்பீர்கள்? இந்த தலைப்பில் பேச நகைச்சுவை மன்னன் சொல்வேந்தர் ஜாஃபர் சாதிக் தலைப்பை தாய் சொல்லை தட்டாதே, மனைவி சொல்லை மந்திரம், இவை இரண்டில் எதற்கு செவிமடுப்பீர்கள்? தாய் சொல்லை நான் தட்டவில்லை, அது என்னுடைய கடமை. மனைவி சொல்லையும் நான் தட்டவில்லை, அது என்னுடைய தலைவிதி. அன்பு சொல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். சொல்வேந்தர் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை செவிமடுப்பு என்பது தாய்க்கு மட்டும் உரியதல்ல, மனைவிக்கு மட்டும் உரியதல்ல. அது இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் செவிமடுக்க வேண்டும். அவர்கள் சொல்வதில் அது தாயாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. நான் சொல்வேந்தர் சங்கத்துக்காக சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன எந்த கொள்கையும் மரபு வழியில் அவர்கள் கொண்டு வந்த, இதை செய்துதான் ஆக வேண்டும் இந்த சமூகத்தில் பிறந்தால் என்று அந்த இதில் கூட நான் அவர்களிலிருந்து மாறுபட்டு தான் இதுவரை நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதில் தாய் சொல்லையோ, தந்தை சொல்லியோ, சமூகத்தின் சொல்லியோ, சமூகத்தின் எதிர்பார்ப்பையோ நான் இதுவரைக்கும் செவிமடுத்ததே கிடையாது. யார் என்ன குறை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. என்னுடைய மனது யார் என்ன சொன்னாலும், தாயாக இருந்தாலும் தந்தையாக, பெரும்பாலும் இப்போதைக்கு அடிக்கடி தேவைப்படுவது தாய் சொல்வதை கேட்க வேண்டும் அவர்கள் இருக்கும் வரை. அதே போல மனைவி சொல்வதையும் இரண்டையும் சமன் செய்து போகக்கூடிய கடமையில் இருக்க வேண்டும். எனவே இவர் சொல்வதை தான் கேட்க வேண்டும், அவர் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று எதையும் பிரித்து பார்க்க முடியாது என்பது எனது உடன்பிறப்பே கருத்து. நன்றி. சொல்வேந்தர். அடுத்த தலைப்பு, கல்வி ஞானம் இல்லாமல் கேள்வி ஞானத்தில் மட்டும் ஒருவர் திறம்பட வாழ்ந்துவிட முடியுமா? உங்களது கருத்து. இதை பேச விருந்தினர் ஒருவரை அழைக்கிறேன். சொல்லுங்க ராஜா அவர்கள். வாங்க சார். இல்ல முடியல. விருந்தினர்ல போஸ்ட் பண்ணாங்க. இல்ல முடிக்கல. விருப்பம் இருந்தால் ஓகே போஸ்ட் பண்ண கூடாது. அவங்க விருப்பம் தான் வரட்டும். ராஷித் அகமது அவர்கள் தலைப்பு ஒரு தடவை சொல்றாங்க. கல்வி ஞானம் இல்லாமல் கேள்வி ஞானத்தினால் மட்டும் ஒருவர் திறம்பட வாழ்ந்து விட முடியுமா? உங்களது கருத்து. நம்மை படைத்த இறைவனுக்கு சொல்வேந்தர் கலை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிறிய உதாரணம், அதாவது ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்த ஆக வேண்டும், அதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் பில் கேட்ஸ் அவர்கள் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்.
அவருடன் படித்த இன்னொருவர் பல்கலைக்கழகம் வரை சென்றவர், மேற்படிப்பு வரை படித்தவர். ஆனால் எதிர்காலத்தில் அவர் என்ன செய்தார்? பில்கேட்ஸ் அவர்கள் அந்த நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் அந்த பல்கலைக்கழக மேற்படிப்பை முடித்தவர் அவரிடம் வேலை பார்ப்பவராக ஆனார். அதனால் கேள்வி ஞானம் போதுமானது, இந்த சமுதாயத்தில் வாழ கேள்வி ஞானம் போதுமானது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக. நன்றி. அடுத்த தலைப்பு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ எனக்கு செவிமடுத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கும் கணவர்களை பற்றி உங்களது கருத்து. பெண்களுக்காக புரட்சிகரமாக பேச வருகிறார் சீதா கந்தசாமி அவர்கள். தலைப்பு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ எனக்கு செவிமடுத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கும் கணவர்களை பற்றி உங்களது கருத்து. தலைப்பை பொறுத்து எங்கள் குடும்பத்தில் எல்லா கணவர்களும் அனைத்து சொல்வேந்தர் அவர்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த தலைப்பு மிகவும் எனக்கு பிடிக்கும். அன்றாடம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு தலைப்பு தான் இது. அநேகமாக ஆண்களின் கணவன்மார்கள் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின்னாடி இரண்டு கல்யாணத்துக்கு முன்னால எல்லா ஆண்களும் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னாடி இரண்டு வகையான குணங்கள் உண்டு. கல்யாணத்துக்கு முன் எல்லாருமே காதல் திருமணம் என்றாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றாலும் சரி, எல்லோரும் நானும் பேச்சை கேட்பேன், அடிமையாக இருப்பேன், நன்றாக பார்ப்பேன், எல்லா வகையான வாக்குகளையும் கொடுத்திருக்கிறேன். ஆனா கல்யாணமாகி கணவனான பின் அவர்களின் அந்த ஆண் ஆதிக்கம், ஆண் என்ற ஒரு கர்வம் எல்லாரும் அநேகமாக எனது குடும்பத்தில் மட்டுமல்ல எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா கல்யாணத்திற்கு பின் அவர்களுக்கு நினைவு வரும், எனது மனைவி தானே, என்னை விட்டு எங்க ஓடி போகுது, அப்படியான நினைவுகள் எல்லா கணவன்களுக்கும் மனதில் வரும். ஆனா சில கணவன்கள் தவிர சில சமயம் அநேகமாக அந்த இந்திய வர்க்கம், இலங்கை போன்ற கணவர்கள் மற்ற கணவர்களை மற்ற நாட்டு கணவர்களை பற்றி பேசவில்லை, எங்கள் ஆசிய நாட்டு கணவர்களை பற்றி தான் நான் கருதுகிறேன். அவர்கள் எல்லோரும் யூரோப், அதாவது வெஸ்டர்ன் கணவன்மார்கள் எல்லாம் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த கணவர்கள் சில சமயம் தன் மனைவிகள் கூறுவது சரி என்று உணரும் ஒரு காலகட்டமும் வரும் என்று கூறி அடுத்த தலைப்பு, காதால் கேட்பதற்கும் கூர்ந்த செவிமடிப்பிற்கும் என்ன வித்தியாசம்? காதால் கேட்பதற்கும் கூர்ந்த செவிமடிப்பிற்கும் என்ன வித்தியாசம்? இதை பற்றி பேச சொல்வேந்தர் ஆசாத் அவர்களே அழைக்கிறேன். வந்து ஒழுங்கு புரிய மாட்டேன். மகேஷ் பக்கத்துல தான் கூப்பிட மாட்டாங்க தெரியும். காதால் கேட்பதற்கும் கூர்ந்த செவிமடிப்பிற்கும் என்ன வித்தியாசம்? சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக்க நன்றி உடனடி பேச்சாசன் அவர்களே. கேட்பது என்பது
நம்முடைய எண்ணம், நம்முடைய மனதை அதில் லயிக்க விடாமல் சும்மாவேனும் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்பது. ஆனால் கூர்ந்து கேட்பது என்பது எதிராளி பேசக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு நாம் எப்படி பின்னூட்டம் செய்ய போகின்றோம், என்ன சொல்ல போகின்றோம், அது என்னுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் சரியான முறையில் இருக்கின்றனவா, அல்லது நான் இதற்கு ஏதேனும் பதில் சொல்ல வேண்டுமா என்று ஒரு செயலாக்கத்தை நம்முடைய சிந்தனையில் ஓட்டிக்கொண்டே இருப்பது. இதுதான் வெறுமனை கேட்பதற்கும் கூர்ந்து கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம். இதனை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் நாம் கேட்பது என்பதை என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், என்னுடைய இடம் பேசுவதற்கு வருவதற்காக காத்திருக்கிறோம். நாம் கேட்பதில்லை. என்னுடைய பதில் தருவதற்கான நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். கேட்பது என்றால் நான் பதில் சொல்வதற்கான காலத்தை நான் நிர்ணயிக்கவே மாட்டேன். இவர் என்ன சொல்கின்றார், இது எனக்கு ஒத்து வருமா, என்னால் இந்த சொல்லிற்கு ஏதாவது பின்னூட்டம் தர முடியுமா என்ற சிந்தனைகளிலே நான் சென்று அதனை ஒத்துக்கொள்வேனா ஒத்துக்கொள்ள மாட்டேனா என்னும் முடிவினை எடுத்துக்கொண்டிருப்பது கூர்ந்து கேட்பது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொல்வதை சொல்லிக் கொள்ளுங்கள், நான் கேட்பதை கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் என்பது வெறுமனை கேட்பது. ஆகவே என்னுடைய முடிவு என்னவென்றால், வெறுமனை கேட்பதால் எந்த பலனும் கிடையாது. கூர்ந்த செவிமடுப்பு மட்டுமே, அதாவது எண்ணம், சிந்தனை, கொள்கை, கோட்பாடு அனைத்தும் நீங்கள் பேசும்போது என்னுடைய பின்னணியிலே உங்களுடைய கருத்துக்களுடன் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கூர்ந்த செவிமடுப்பை சிறந்தது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சொல்வேன் அவர்களே. இன்றைய தலைப்புகள் அனைத்தும் மிகவும் சிறந்த முறையில் கையாண்ட அனைத்து பேச்சாளர்களும் எமக்கு உதவியாக இருந்த நேர காப்பாளர் சொல்வேந்த ஷாஃபி அவர்களும் அவர்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகிறேன். அடுத்தது நெறியாளர் அவர்களும் நன்றி சொல்வேந்தர் சொன்னா அவர்களே. விருந்தினர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். விருந்தினர்களை அழைத்து வந்தவர்கள் தயவு செய்து அவர்களை அறிமுகம் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து சொல்வர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மறுபடியும் நான் ஏற்கனவே உள்ள நபர்களுக்கு அறிமுகமானவர் தான் என்னுடைய விருந்தினரில் ஒருவர், இருவர்களில் ஒருவர். நூர்ஷா அலி என்பது அவருடைய பெயர், ஆனால் ராஜா என்று அழைக்கப்படுபவர். இங்குள்ள அனைவருக்கும், மகேஷ் அத்தனை பேருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகச்சிறந்த பாடகர். ரியாதில் பல குரல்களில் பாடக்கூடியவர். அன்று நாம் வைத்த கூட்டத்தில் அவருக்கு வர இல்லாமல் போனது காரணம் அவர் அன்று இல்லை, அவர் விடுப்பில் சென்றிருந்ததால். ஒரு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அவரை நான் இந்த கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு இதுவரை நேரமில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இன்று நானும் ரஷீதும் போன முறை மிகவும் வற்புறுத்தி, நீங்கள் வந்தே ஆக வேண்டும், உங்கள் திறமைக்கு எங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி அவரை அழைத்து வந்திருக்கிறேன். அடுத்ததாக அவருடைய பெயர் முஸ்தபா என்று நினைக்கிறேன். நான் எல்லாரும் வந்து வேற பேர்ல கூப்பிடுவாங்க அவரை. முஸ்தபா தானே உங்களுடைய இயற்பெயர்? அவருடைய அவரை கூப்பிடுற பேர் தான் சொல்ல தெரியும். இயற்பெயர் முஸ்தபா. அவரும் ஒரு நல்ல பாடகர். இன்று முதல் இந்த வாரம் முதல் அவரும் அவருடன் சேர்ந்து வருவார் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஜாஃபர் அவர்களே. விருந்தினர் மூசா அலி அவர்களும் விருந்தினர் முஸ்தபா அவர்களும் பாடங்களாக இருக்கின்றீர்கள். இங்கே சொல்வேந்தர் மன்றத்திலே நீங்கள் அங்கம் வகித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களை வரவேற்கிறோம். நேர காப்பாளர் அவர்களே, தஸ்லீம் ஐயா, அனைத்து பேச்சாளர்களும் நேர அளவில் தங்கி விட்டிருக்கிறார்களா? தஸ்லீம் ஐயா எப்பொழுது மாதிரியான நேர காப்பாளர்? நேர காப்பாளர் சொல்வேந்தர் ஷஃபி அவர்களே, மன்னிக்கவும், நேர அளவில் தகுதி அனைவரும் விட்டிருக்கிறார்களா? ஒரே ஒரு பேச்சாளரை தவிர மற்ற எல்லோரும் தகுதி பெற்றிருக்கிறார்.
இருக்கிறார்கள். அந்த ஒரு பேச்சாளர் விருந்தினராக இருக்கிறார். இல்ல அவரை பேர் விட்டு மற்றவங்க சொல்லுங்க. எல்லோரும் தகுதி பெற்றவர்கள். யார் யார் என்று தயவுசெய்து சொல்லிக்கிறீர்களா? இல்ல விருந்தினர் கம்மியா பேசலாம் சொல்வேந்தர் அபுல் ஹசன், ஜாஃபர் சாதிக், விருந்தினர் ரஷீத். இல்ல யார் எலிஜிபிள் இல்ல அதை சொல்லி விருந்தினர் ரஷீதை எடுத்துருங்க. சீதா தங்கசாமி, சொல்வேந்தர் ஆசாத். 4 பேர் போட்டு 4 பேர். விருந்தினர் உட்பட அனைத்து சொல்வேந்தர்களும் வாக்களிக்கலாம். விருந்தினர் உட்பட அனைவரும் வாக்களித்தீர்களா? அடுத்த பகுதிக்கு செல்லும் முன்னர் 10 நிமிடங்கள் இடைவேளை. தொழுகை மற்றும் சிற்றுண்டி முடித்துக் கொண்டு 10 நிமிடங்களுக்குள் அவைக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது தலைவர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். 5 நிமிடம் அதிகமாக 15 நிமிடங்களுக்குள் தயவு செய்து வந்துவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் கருணை உள்ளம் கொண்ட ஊரறிந்த நாடறிந்த சமுதாய சேவகர் சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த திட்ட முறையின் குறிக்கோளை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. திட்டமுறை 6 முக்கியமாக குரல் வளத்தை பற்றியது. அதில் உங்களுடைய குரல் உங்கள் பார்வையாளர்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு உற்சாகம் உத்வேகம் உள்ள குரல் பார்வையாளர்களை ஈர்க்கவும் தொடர்ந்து கவனத்தை வைத்திருக்கவும் உபயோகப்பட வேண்டும். ஒரு பேச்சு குரல் மனதிற்கு இசைந்ததாகவும் இயல்பானதாகவும் வலிமையுடையதாகவும் வெளிப்படுத்துவதாகவும் கேட்பதற்கு சுமூகமான முறையிலும் இருக்க வேண்டும். உங்கள் செய்தியை ஈர்க்கவும் அர்த்தங்களை பிரதிபலிக்கவும் மற்றும் மெருகூட்டவும் குரலின் அளவை சுருக்கி கூட்டியும் தரத்தையும் பொருத்தமான நிறுத்தங்களையும் பயன்படுத்தியிருக்க வேண்டும். உங்களுடைய திட்டமுறையின் நோக்கம் உங்கள் செய்தியை ஈர்க்கவும் அர்த்தங்களை பிரதிபலிக்கவும் மெருகூட்டவும் குரலின் அளவு சுருதி கூட்டியும் தரத்தையும் பயன்படுத்த வேண்டும். உங்கள் செய்தியை அதிகரிக்க நிறுத்தங்களை பயன்படுத்துக. பலவிதமான வாய்மொழிகளை சுமூகமாகவும் இயல்பாகவும் பயன்படுத்துக. இதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் 5 முதல் 7 நிமிடங்கள். 5 நிமிடத்தில் பச்சை விளக்கும், 6 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கும், 7 நிமிடத்தில் சிவப்பு விளக்கும் எரியப்படும். அதற்கு பிறகு உங்களுக்கு அரை நிமிடங்கள் தரப்படும். அதற்குள் உங்களுடைய பேச்சை நிறுத்தியிருக்க வேண்டும். திட்டமுறை 6 யார் என்ன பொருள் கொண்டு அழைக்க வருகிறார் என்பதை வழங்க வருகிறார் என்பதை நெறியாளர் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தலைப்பு. நன்றி சொன்னீங்க இம்தியாஸ் ஐயா அவர்களே. முதலாவது திட்ட உரையை வழங்குபவர் சிங்கக்குரலுக்கு சொந்தக்காரர் திருநெல்வேலி அல்வாவை மனைவியின் கரங்களால் பல முறை சாப்பிட்டவர் என நான் நம்புகின்றேன். அதனாலேயே அவரது இந்த 6வது திட்ட உரையின் தலைப்பு மனைவியே கண்கண்ட தெய்வம் எங்கிருக்கிறதோ என்று நான் எழுகின்றேன். அதுதான் உண்மை
என்று சொல்லுகிறார்கள். 6வது திட்ட உரையை வழங்க சொல்வேந்தர் இசக்கியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உங்கள் வரவு உங்களுடைய சொற்பொழிவு ரெக்கார்ட் பண்ணி உடனே பிராட்காஸ்ட் பண்ணுங்க. லைவா விருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணணும், இல்லற வாழ்க்கை சுமூகமாக நடக்கணும், வீட்டுக்கு வருபவரை நல்ல முறையில் உபசரித்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லா முறையிலும் போட்டு அனுசரித்து அவங்க செல்ல வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. சொல்வேந்தர்களே, இன்றைய தலைப்பு மனைவியை கண்கண்ட தெய்வம். இந்த தலைப்பில் பேசுறது, ஒரு நாட்டில் நல சக்கரவர்த்தி என்ற ராஜா இருந்தார். அற்புதமான மனிதர். உதாரணத்துக்கு இந்தியா ஐயா சொல்லலாம், சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு குணங்கள் உண்டு. அந்த குண அடிப்படையில ஒழுக்கம், பண்பு, ஞானம், அறிவு, பகுத்தறிவோடு செயல்பட்டார் அந்த ராஜா. அவருக்கு ஒரு மகள் இருந்தார். பேரு நான் வச்சுக்கிறேன், நலாயினி. இந்த பேரு நலாயினி. மங்கை பருவம் அடைந்தால் ராஜாவுக்கு மகளை கல்யாணம் பண்ண எண்ணம் இருந்தது. பொதுவாகவே பழாப்பழம் ஒரு இடத்துல இருக்கும்போது ஈ தானா வரும். நம்ம தேடி ஈயை தேடி போகணும் தேவை கிடையாது. ஈ தானா வந்து ஒட்டிக்கணும் பழாப்பழத்துல. அது போலவே ராஜாவும் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு ஆயுத்தமானார். இப்போ மகள் சொன்னால், அப்பா உங்களுடைய அறிவுப்படி நான் சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வருகின்ற மாப்பிள்ளையிடம் ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி அவருக்கு சரியாக பதில் சொன்னால் நான் அவரை மனம் முடித்துக் கொள்கிறேன் என்றார். ராஜாவும் சம்மதித்தார். சரி. நாட்கள் கடந்தன. மாப்பிள்ளை வந்தவனம் இருந்தது, ஆனால் அவருக்கு பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. ராஜா நினைத்தார், வாங்க நம்ம ஒரு பெரிய பகுதிக்கு சென்று ஒரு மக்கள் அதிகமான கூட்டத்தில் சென்று மாப்பிள்ளை தேட வேண்டும் என்றார். அதுக்கு உகந்ததாக எதிர்க்கும் தொலைக்காட்சியை அணுகலாமே அப்படின்னு சொல்லிக்கொண்டு மாலை கல்யாண மலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். கல்யாண மலை நிகழ்ச்சி பெற்று, அனைவருக்கும் வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் மானத்து தேச ராஜா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மகளுக்கு நல்ல ஒரு வரன் வேணும். சரி, உங்கள் எண்ணம் எதிர்பார்க்கணும் மாப்பிள்ளையே. நந்தவனம் குப்புசாமி நல்ல நிறம் வேணும். ஐஸ்வர்யராய் முகமோட இருக்கணும். அவருடைய கண்ணழகு இல்லை, நீங்க பெண்ணழகு சொல்றீங்களா ஆணழகு சொல்கிறீங்களா? இல்லை, ஆணழகை பத்தி சொல்கிறேன். சரி, உங்களுக்கு பெண்ணுடைய தகுதி என்ன? என் மகளுக்கு 6 அறிவு இருக்கிறது. சாதாரண எல்லாருக்கும் 6 அறிவு தானே? இல்லை, என்னோட மகளுக்கு 6 அறிவு. இப்ப நாங்களும் 5 அறிவா இருக்கலாம். தொடர்ந்தது. கூடிய சீக்கிரமா உங்களுக்கு வரம் கிடைக்கும், நீங்களும் போகலாம். அப்ப ராஜா சொன்னார், நீதான் மொழி ஜாதி கேட்கல, நீதான் சொல்லிவிட்டீர்கள் 6 அறிவு இருக்கின்றது. 6 அறிவு இருக்கிறதுதான் இருக்கும், 5 அறிவு வராது அல்லவா? சரி, ராஜா கிளம்பிவிட்டான். அரண்மனையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு முனிவர் தள்ளாடி வரார். தள்ளாடி வந்து கொண்டு வளம் செய்து புண்ணிய மகாராஜா என்று காலையில் வந்து திருவள்ளுவர் கும்பிட்டார். என்ன முனிவரே, காட்டில் இருப்பவர் நாட்டில் இருக்கிறீர்கள், என்ன உத்தியோகம்? ஐயா, வயசாயிடுச்சு ஐயா, அதனால பூஜைக்கு தண்ணீர் தூக்கி பூ பறிக்க எனக்காக அன்றாட பணி செய்ய முடியும். அதனால ஆண் தேவை. ஆளுதானே இப்பொழுதே அமைக்கிறேன். அதோ அந்த பெண்மணி இருக்கா பார்த்தீங்களா, சீதா தங்கத்தை அனுப்புகிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சமயம் கிடைக்கின்ற போது கணவனை 47 ரக துப்பாக்கியை நீக்கி விடுவான். வேண்டாம் வேண்டாம். அடுத்ததாக வேற யாரை அனுப்பணும்? ஒரு ஆண் மகனை அனுப்பணும். அதோ சிவராமனுக்கு அனுப்புகிறேன். ஐயோ வேண்டாம், உங்கள் அணுகுங்களிலே சோறுடிப்பவர்கள் பூமியில் உள்ளவர்கள் வேண்டாம். சரி, அடுத்ததாக அனுப்பலாம். எங்க தலைவர் இருக்கிறாரே இம்தியாஸ் அவர்கள், அவர் வந்து 30 நாளுமே மன்றப்பணிக்காக செல்லக்கூடியவர். என்னுடைய மன்றப்பணி நடக்காது, தயவு செய்து நீங்க வேற ஆள சொல்லுங்க. சரி, புலவரை அனுப்புகிறேன். எங்களுடைய தமிழ் புலவர் இருக்கிறார், சங்க புலவர். யார் அவர் சொல்லுங்க? இதோ இருக்கிறார் ஆசாத் அவர்கள். ஆசாத் ஐயாவா? பாலம் கெட்டாமலே மேலப்பாளையம் என்று ஊரை வைத்திருக்கிற ஆளாச்சே. என்னதான் இருக்கிறீர்கள்? தங்களுடைய மகளை தனக்கு தொண்டு செய்ய அனுப்பினால் சற்று நன்றாக மாட்டு கடிச்சு என்னையே கிடைக்கிறாங்க. சரி, முனிவர்
முனிவர் முனிவர் நீர் சொன்னால் படிக்கும், சொல்லாவிட்டாலும் படிக்கும். சரி, என்னோட மகளுடைய அனுமதி பெற்றுவார்கள், உங்களுக்கு நான் மனமுடித்து வைக்கிறேன். இவர் இருந்தது 95 கிழவன் வயசு. அந்த புறத்திலே நலானி இருக்கிறார். ராஜா அனுமதி சீட்டு கொடுத்தார், அங்கு செல்கிறார். 50 தோழிகள் நேட்கிளப் லைட் மின்னல் எல்லாருமே பேசிவிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல நலாயனி வந்து நந்தவனம் குப்புசாமி வந்து நிறத்துல உட்கார்ந்துருக்காங்க. பளிச்சு அங்கு செல்கின்ற பொழுது அவர் இளமை உருவத்தை மாற்றிக்கொண்டார். இங்க இருப்பது முதியவர், அங்கிருப்பது இளமை. அவருடைய பெயர் மூக்கெல்வி. முனிவருடைய பெயர் மூக்கெல்வி. இளமையாக தோற்றத்துடன் மீசை இல்லாமல் நம்முடைய மகேஷ் ஐயாவை போல குடவயிறு இல்லாமல் நன்றாக இளமையாக எப்படி இருந்தாரோ அந்த பருவத்தில் அங்கு சென்றார். நளினியும் பார்த்தார். ஆண்மகன் அழகாகத்தான் இருக்கின்றான், சொல்வண்ணம் எப்படி இருக்கும் என்று அவருக்கு சோதனை பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்டார். குமாரரே, ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்க. சுகம் எதனால படும்? சுகம் எதனால வரும்? சுகம் வருவது பதவியால வருமா? வராது. அதான் இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க. செல்வம் ஐயா வீட்டில் ரைட் நடக்கும். வேற ஏதாவது விஷயம் அவரே பதில் சொன்னார். மனிதன் ஒடுங்க 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 சுகப்படுவான், மனிதன் விரிய 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 துக்கப்படுவான். உள்ளம் உயர்ந்தால் தான் மனிதன் உயர்வான் என்று பொருள் சொன்னார். நலாயனி சம்மதித்தான், கல்யாணம் செய்து கொள்கிறது. ராஜாவோட எப்படி சொல்வது? அப்படின்னா நான் கனிகாலையும் வெற்றவாக்கை தாமரை தருகிறேன், அப்பாவோட கொடுங்கள், அப்பா அதை பார்த்து சம்மதித்துக் கொள்வான் என்று முனிவரோட கொடுத்தார். முனிவர் அந்த வளையலும் அந்த வெற்றவாக்கை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள்ளே வரும்போது அவர் மறுபடியும் முனிவராகிறார். மறுபடியும் ராஜாவிடம் கொடுத்தார். கிழவன் சில்மிசம் செய்து விட்டாரோ, எப்படி என் மகளை மயக்கினான் தெரியலையே. சரி, இது சில்மிசம் பண்ணி மகளை அடைத்தார். நானே வாமா, இவரை சம்மதித்தாயா? சம்மதித்தேன். நன்றாக யோசித்தாயா? சம்மதித்தேன், நன்றாக யோசித்தேன். இவர் மனமுடித்துக் கொள்கிறாயா? மனமுடித்துக் கொள்கிறேன். உடனே மேல தளத்தோட நிகழ்ச்சி நடந்தது. நல்ல முறையில் அவருடைய இல்லறமும் அன்றாட பணிகளும் மிக எளிதாக நடந்தது. அவர் தெய்வத்துக்கு திருப்பணி செய்தாலும் கூட மனைவியின் ஆறுதலாகவே அவருக்கு கண்கண்ட தெய்வம் மனைவி அமைந்தால் என்பதற்கு இதுவே சற்று உதாரண கதையை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது திட்ட உரை. இந்த உரையின் மதிப்பீட்டாளர் வெங்கல குரல், தங்க மனம், சீதாவுக்கு ஏற்ற ராமன் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் சொல்வேந்தர் தங்கசாமி ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி. இன்றைய நெறியாளர் அவர்களே மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று இந்த சொல்வேந்தர் உயர்நிலை கையேட்டில் இருந்து இன்டர்பிரேட்டிவ் ரீடிங், அதாவது வாசித்தளித்தல் என்கிற கையேட்டிலே இருந்து 5வது உரையை தரவிருக்கின்றார். அது ஆங்கிலத்திலே சொல்வதென்ற ஒராட்டரிக்கல் ஸ்பீச், அதாவது ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு பேச்சு. இது குறிக்கோள் என்னவென்றால் பிரபல்யமான பேச்சின் நுணுக்கங்களை கண்டுகொள்ளுதல். அடுத்தது அவ்வகையான ஒரு பிரபல்யமான பேச்சை எவ்வாறு ஒரு அவையின் முன் வாசித்தளித்தல் அல்லது அது சொல்லப்போனால் எவ்வாறு அது வழங்குவது என்பதும் தான் இதன் குறிக்கோள். இதன் நேர அளவு 10 நிமிடத்திலிருந்து 12 நிமிடம் வரை. 10 நிமிடம் பச்சை விளக்கும், 11 நிமிடம் மஞ்சளும், 12 நிமிடம் சிவப்பு விளக்கும் ஒளிர வேண்டும். நன்றி. நன்றி சொல்வேந்தர் ஐயா. இரண்டாவது திட்ட உரையை வழங்கவிருப்பவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி, மெய்ஞானி, அறிவியல் மேதை
எல்லாமே போச்சு. சிலப்பதிகாரத்தின் சொந்தக்காரர் சர்வேந்தர் மாசிலாமணி அவர்களை அழைக்கிறேன். இவர் 5வது திட்டப்படியை உங்களுக்கு அழைத்திருக்கின்றார். இதனுடைய தலைப்பு புண்படாத உலகில் யாரே புகழ் பெற்றார். புண்படாத உலகில் யாரே புகழ் பெற்றார். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று தயார் செய்யப்பட்ட ஒரு முறை இந்தியனுடைய மேல்நிலையினுடைய 7வது முறை, 5 அல்ல 7வது முறை. இந்த முறையினுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு சிறந்த சொற்பொழிவு என்றால் சாதாரண சொற்பொழிவு அல்ல, உணர்ச்சி செறிந்த எழுச்சி தரக்கூடிய ஒரு சொற்பொழிவை எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு எழுச்சி தருகிறது உங்களுக்கு படித்து காட்டணும். அத்தகைய அடிப்படையில் தமிழில் தேடி தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை. இதுதான் ஒரு பெரிய விசித்திரம். ஏனென்றால் ஒரு பெரிய சாதனைக்காக நம்ம தமிழர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள், அதற்காக பேசி ரொம்ப பிரயத்தனம் முடிக்கிறேன். அப்படி இருந்தும் தேடி பிடித்தது மனோன்மணியத்தில் எனக்கு சிறப்பாக கிடைக்கும் ஒன்று. இந்த மனோன்மத்தினுடைய பின் புலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த புத்தகம் வெளிவந்த சமயம் 1891. அந்த சமயத்தில் சுதந்திர போராட்டம் துவக்க கட்டம். அந்த காலகட்டத்தில் தெளிவாக வெளிப்படையாக வெள்ளையரே வெளியேறும் சொல்லக்கூடிய அளவுக்கு மன தைரியம் யாருக்கும் கிடையாது. தவிர அது மிக குறிப்பாக இதில் எழுதி வரும் பேராசிரியருக்கு மன தைரியம் துணிவோடு கிடையாது. இருந்தாலும் அவருடைய கதை பாத்திரத்தில் ஒரு சிறந்த அரசனை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சுதந்திர போராட்ட உணர்வுகளை தட்டி எழுப்பி ஒரு அறிவு சார்ந்த திறன் சார்ந்த எல்லாவற்றையும் விட உணர்ச்சி சார்ந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எழுப்பக்கூடிய ஒரு உற்சாக உரை தான் நான் இப்பொழுது படிக்கக்கூடிய உரை. இது போருக்காக, அதாவது பின்புலத்தை மட்டும் சொல்லுகின்றேன். சேரநாட்டு அரசன் பாண்டிய நாடு நோக்கி போருக்கு வருகிறார். பாண்டியனுடைய தலைநகரமாக இருக்கிற திருநெல்வேலி. இவர் நாகர்கோயில் சேர்ந்த சுந்தரம் பிள்ளை, மாமாவை சுந்தரம் பிள்ளை. அந்த பாண்டிய மன்னனோடு போருக்காக வந்திருக்கிறார். ஆகவே இந்த அரசன் மக்கள் போர் வீரர்களை பார்த்து போருக்கு நீங்கள் உற்சாகமாக போருக்கு தயாராக இந்த போருக்காக வாழ்க்கையில் நீங்கள் துன்பம் பட வேண்டும், மரணம் பட வேண்டியிருந்தாலும் வெற்றி அல்லது வீரமரணம், இதற்காக மக்களுக்கு முக்கியமாக வீரர்களுக்கு ஒரு எழுச்சி தருவதற்காக உரை எழுதப்பட்டது. ஆனால் இதனுடைய பின்புலம் என்னவென்றால் சுதந்திர போராட்டத்தில் தமிழ் மக்கள், இந்திய மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எழுந்து நின்று போராட்டி தயாராக வேண்டும். போராட்டத்தில் தன்னை இழந்தாலும் உடைமைகளை இழந்தாலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் அப்படி போராடி புண்பட்டு இறந்தால்தான் சுதந்திரம் கிட்டும். சுதந்திரம் கிட்டினால்தான் புகழ் கிட்டும். இவ்வளவுதான் நோக்கம். இது புரிந்து கொண்டு இது படிக்கிறதே கவனிக்க. போர்க்குறியின் காலம், போர்க்குறி காலமே புகழின் காயமே. யாருக்கு அது வாய்க்கிறது? ஆஹா, நோக்கு அனந்தம் தலைமுறை வருந்தறி மாட்கள் தினம் தாம் அனுபவிக்கும் சுதந்திரம் முன்னோர் நொந்த முன் எண்ணி சிந்தையன் மொழி சிந்துவர் கண்ணீர். புண்படாத உலகில் யாரே புகழுடம்பு அடைந்தார். புகழுடம்பு இன்றி புகழுடம்பு அன்றி இந்த இகழுடம்போமை புகழோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்ந்தார் என்போர் புகழோடு வாழ்ந்தார் என்றால் பிறந்தும் பயனில் திருவள்ளுவருடைய கருத்து அதே மாதிரி தான் சொல்கிறார். புகழ் உடம்பு அன்றி இந்த இகழ் உடம்போமை அடுத்த முடிதான் வாழ்க்கையான சின்ன வயதிலிருந்து ரசித்த பாடம். கணங்கணம் தோன்றி கணங்கணம் வரை பிணம் பல, அந்த சொற்கள் அடையப்படும். கணங்கணம் வரை பிணம் பல முதும்பர தருவில். நான் ஸ்கூலில் படித்தது, அதெல்லாம் இன்னும் இப்போ படிக்கிறது. முதும்பர தருவில் முருகனி அதில் பிறந்து நம்ம இவர்கள் கூட முதும்பர தருவின்னா அத்திக்கு பார்த்தீங்கன்னா அத்தி பழத்தை அத்தி மலம். அந்த பழத்தை என்னைக்காவது தப்பி திரும்பி படிச்சு பாருங்க. உங்களுக்கு முதல்ல வருது கொசு தான் வளருது. அந்த அத்தி பழத்தில் உடைத்தா கோடிக்கணக்கான கொசுக்கள் அதுவும் உயிர்னா
அது இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி நீங்கள் இருந்து என்ன பயன்? அந்த மாதிரி கோடிக்கணக்கான இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அல்ல வாழ்க்கை. தேடிச்சோறு மிதந்து பாரதி குழந்தை சொல்லும், தேடிச்சோறு மிதந்து கதையிலே போவதில்லை. வாழ்க்கை என்றால் வாழ்க்கையிலும் சிறப்பு வேணும், இறப்பிலும் சிறப்பு வேணும். நீங்கள் வாழ்ந்ததில் ஒரு பயன் மண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டும், மண்ணுக்கு பயன் வர வேண்டும். அப்போதான் வாழ்க்கை. தான் இப்ப பின்பற்ற பாருங்க. கணங்கணம் தோன்றி கணங்கணம் மறையும் கிணம்பல இவையெல்லாம் பிறந்தார் என்போ முதுகுமர கருதி ஒருகணி அதனை பிறந்திரும் அசகம் இவர்களும் அசகம் கொசு பிறந்திரும் அசகம் இவர்களும் கூறிய பிறந்தார் என்போ புகழுடன் பிறந்தார். அப்பெரும் புகழ் உடம்பு இன்று இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த இந்த வாக்கியம் கண்டு நாம் வியந்தோம். அடுத்தது பாருங்க, இவ்வளவு தூரம் உற்சாகமா பேசி அடுத்தாப்புல சொல்ற இப்படி பொறுக்கு போய் நின்று எதிரியோடு நின்று போராடி வெற்றி பெற்றாலும் பெறுவோம், அல்லது அங்கே வீரன் இருந்தாலும் வரலாம். உங்களுக்கு பழைய பாட்டு தெரிந்திருக்கும். வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனை ஒளிர்வாள் அரசமம் முறுக்கி கடீர் இருந்து காடைக்கு கடனை. ஒரு தாய்ப்பாடு பாட்டு புறநாள் நானே படிக்கிறேன். வேல்வெடித்து கொடுத்த கொள்ளற்கு கடனே நல்நடைகள் வேந்தன் அப்படியே வரிசையா வந்துட்டு உன்னுடைய கடமை என்றால் வாழ்க்கையில் போராடி வெற்றிக்கு அல்லது அங்கே செத்து இருந்தான். அப்படி சொல்லிட்டீங்க சொல்ல இப்படியெல்லாம் வாழ்க்கையை மடித்துக் கொள்கிறோம் என்று ஒரு அச்சம் இருந்தால், வாழ்க்கை போராட்டத்திற்கு அஞ்சினால் அவர்களுக்கு சொல்ற சஞ்சலம் எய்துவோர் முதலில் இங்கே அப்படி யாராவது ஐயோ நான் இந்த போரில் இறங்கி என்னாகுமோ சஞ்சலம் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் அவனுக்கு சொல்ல சஞ்சலம் எய்துவோர் உண்டனில் சோற்றில் அப்படியே இருந்தால் சொல்லுங்க. வஞ்சகம் இல்லை, என் வார்த்தை உண்மை. உங்களுக்கு நான் ஒரு அஸ்யூரன்ஸ் கொடுக்கிறேன். மானமோடு அவரை மாநகர் தனி சேமமாய் இருக்கிறோம் அவர்களையெல்லாம் தனியாக அழைத்து இந்த மாணவர்களையே அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் வசதியும் செய்து கொடுப்போம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு துணையாக அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதற்கு இந்த பாண்டிய நாட்டில் சுத்தம மாதர்கள் உண்டு வளரும். உங்களுக்கு ரொம்பவே மாற்றம் எவ்வளவு எங்கே இருந்து எங்க விடாது. உங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பெண்கள்லாம் உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னா எந்த ஆண் மகனுக்காவது ஒரு வீரனுக்காவது போர்க்களை போக வேண்டிய ஒரு அச்சம் வருமா? அது எங்கே இருந்து இதுதான் ஆழக்காடு, இதுதான் சொற்பொழிவுன்னா உங்களை உயர்ந்து வந்து கீழே மறுபடியும் மேலே கொண்டு போகணும். அப்ப அதாவது ஒவ்வொரு உறுதி நாளத்திலும் ஓர் தெரி வெடிக்கும். அப்படி செய்திருக்க எத்தனை பேர் இல்லை உடனே சொல்ல இல்லை இல்லை இங்கு அத்தகைய புள்ளியை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லுகிறார். நிரந்தரம் பாருங்க, எல்லாருக்கும் வேகம் வந்துருச்சு, போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ரத்தம் குதிக்க போருக்கு வேலை உயர்த்தி கொண்டு போயிருக்கிறார். அப்ப பாட்டு பாருங்க, நின்றானே நின்றவர் நண்டாவலி சிந்தாவல் அடிப்போடும் இடம் கெடுப்பு. உங்களுக்காக உங்கள் பேச்சை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் அவசரப்பட வேண்டிய தேவையே இல்லை. சற்றே அந்த தலைப்பு உங்களுக்கு வராவிட்டாலும் கூட நீங்கள் போகும்போதே உங்கள் உள்மனதை யோசித்து அதனோடு அணைத்துக் கொண்டு போவது நன்றாக இருக்கும். நல்ல ஒரு முயற்சி என்றுதான் நான் வாழ்த்துக்கள். அடுத்தது சீதா தங்கசாமி. தங்கசாமி அவர்களை பற்றி பேசினாலே உங்கள் முகம் தங்கம் போல் ஜொலிக்கிறது. எத்தனை ஒரு அதாவது நான் இன்னைக்கு பார்த்து உங்களோட ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க, முழு பேச்சு தன்மை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த நகைச்சுவை மிக அருமையாக வெளிப்பட்டது. இது நான் குறை எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் பொய் சொன்னீர்கள் என்பது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இத்தனை அவர் பக்கத்தில் இருந்தா கூட இவ்வளவு பயம் இல்லாமல் பேசிக்கிறீர்கள். அவர் எவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்டவை. அருமையான பேச்சு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆசாத் ஐயா, தமிழ் ஆசான். தெரிந்தது போல இங்கே வந்தீர்கள், அருமையான ஒரு சொற்பொழிவு நடத்தினீர்கள். ஒரு பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் அதனுடைய சுருக்கம் இங்கு தெரிந்தது. தொடக்கம், பொருள், முடிவு அருமையாக அதை கொண்டு வந்தீர்கள்.
எண்ணம், சிந்தனை, கொள்கை, கோட்பாடு என்பது அது எப்படி அது ஒரு விஷயத்துக்கு ஒத்து வருகிறது, அது காதால் கேட்பதற்கும் கூர்ந்து செவிமடுப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அருமையாக சொன்னீர்கள். இருந்தாலும் மேடையை இன்னும் கொஞ்சம் சற்றே தொடர்ந்து அங்கும் இங்கும் சென்று கண் பார்வை என்று சொல்வார்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். மற்றபடி மிகவும் அருமையாக இருந்தது. இன்றைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு சிறந்த செவி செல்வத்தை இன்று நாம் கேட்ட பெருமையோடு எனது மதிப்பீட்டை நன்றி சொல்வேந்தர் வளர்ந்து வரும் பாடகர் சிவா அவர்களே. திட்டம் பேச்சுகளின் மதிப்பீடுதான் இக்கற்பிப்பதில் முதன்மை நோக்கமாகும். ஒவ்வொரு பேச்சின் பிறகும் நம்மில் ஒருவர் அப்புறையின் வலிமை முன்னேற்றத்திற்கான பரிந்துரை அறிவுரைகளை பேசியவருக்கு வழங்குவார். இதன் மூலம் நம்மை நாமே வளர்த்துக் கொள்ள உதவும். முதலாவது உரையை மதிப்பீடு செய்ய நமது மன்றத்தின் தலைவரும் இறந்த சமூக சேவகருமான சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் சீதா தங்கசுவாமி அவர்களே. திட்டமுறை 6 முக்கியமாக குரல் வளத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட உரை. அந்த உரையில் நிச்சயமாக அவர் தன்னுடைய குரல் வளத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டி மிகவும் அருமையாக பேசினார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடுத்ததாக அவர் தொடங்கியது ஒரு ராஜா ராணி காலத்து, நலாயினி காலத்து கதையை கொண்டு தொடங்கினார். நான் அந்த காலத்தில் பாகவதர் படம் போல் இருக்க போகிறதோ என்று நினைத்தேன். அதிலிருந்து நேராக மாறி இங்குள்ள சபையினரை ஒவ்வொருவராக மேற்கோள் காட்டி மிகவும் நகைச்சுவையாக அனைத்தையும் கோர்வையாக கொண்டு சென்று அவருடைய பேச்சை ரசிக்க வைத்தார். பேச்சிலூടെ அவருடைய ஏற்ற இறக்கங்களை, குரல் வளத்தில் உள்ள ஏற்ற இலக்கங்களை அவர் மறக்கவில்லை, மிகவும் அருமையாக செய்தார். அவருடைய திட்ட பேச்சுகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு வருகிறேன். முதல் பேச்சுக்கும் இப்பொழுது 6வது பேச்சுக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறம்பட வந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்கு நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பங்களித்திருக்கின்றோம் என்றே சொல்ல வேண்டும். மிகவும் அருமையான முன்னேற்றம். இருப்பினும் என்னுடைய பரிந்துரையில் சில அறிவுரைகளை அதிகமாக அவருடைய பேச்சாற்றலை மேம்படுத்தக்கூடிய அறிவுரைகளை அதிகம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக, உங்களுடைய பேச்சு மேடையை நீங்கள் பாவித்த விதம் சற்று அதிகமாக இருந்தது. காரணம், நான் அங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தேன். கேமராவில் நீங்கள் வரவே இல்லை. அந்த மூலைக்கு சென்றீர்கள், அடுத்ததாக இந்த உங்களுடைய ஓட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் அனைவருடைய பார்வையும் இங்கே ஆரம்பித்து இப்படியே ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. அதனை தவிர்த்திருந்தால் உங்களுடைய பேச்சை அனைவரும் கவனிப்பதற்கு வசதியாக இருந்திருக்கும். அடுத்ததாக, பார்வையாளர்களை நீங்கள் கவனிக்கவில்லை. கரையை தான் அதிகமான நேரம் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். பார்வையாளர்களை நீங்கள் சுட்டி காண்பிக்கும் பொழுது மாத்திரம் பார்த்தீர்கள், பின்னர் அவர் பக்கம் பார்க்கவே இல்லை. யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அவருடைய பக்கத்தில் முழுமையாக உங்களுடைய முகத்தை வைத்து அவரை வைத்து பேசப்பட்டால் கேட்பவரும் தன்னை பற்றி பேசுகிறார் என்ற ஒரு ஈர்ப்போடு இருப்பார். அடுத்ததாக, நீங்கள் கொடுத்த தலைப்பிற்கும் இதற்கும் அதிகமான சம்பந்தங்கள் இல்லை. இறுதியில் முடிக்கும் பொழுதுதான் முடித்தீர்கள். என்னுடைய நேரமும் முடிந்து விட்டதால் இத்துடன் முடிக்கின்றேன். அடுத்த திட்ட உரையை மதிப்பீடு செய்ய சொல்வேந்தர் மன்றங்களில் அனுபவம் மிக்கவர் நமது ஸ்தாபக தலைவர்
அவங்க சொல்லிட்ட நீங்க சொல்லனா பிரச்சனை ஆகி போயிடும். கவுண்டமணி பாசியில் சொல்ல வேண்டும் என்றால் ஆடினால் அழகு. புண்படாத உலகிலே யாரை புகழ் பெற்றார். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. கவி நயமும் கூடிய அந்த திட்டவுரை மிகவும் எல்லோரையும் ஈர்த்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தலைப்பு, அடுத்தது அதிலே இருக்கின்ற கவி நயங்கள் இன்றைய கால குழந்தைகளுக்கோ அல்லது எமக்கே கூட கிட்டாத ஒரு விடயத்தை இங்கு அவையிலே வந்து தந்து மிகவும் அருமையான ஒரு உரையை தந்த சொல்வேந்தர் மாசிலாமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அடுத்து அவையோர் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள், மாலை வணக்கம். ஒரு திட்டமுறை என்று சொல்கின்ற பொழுது எந்த திட்டமுறை மாத்திரமல்ல, எந்த ஒரு உரையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தொடக்கம், அதன் நடுப்பகுதி, முடிவு. இது உலகிலே நீங்கள் எங்கு சென்றாலும் இப்படித்தான் இருக்கும். இதை மேற்கொண்டு நாங்கள் அதை இன்னும் பிரிப்போமானால் அந்த நடுப்பகுதியிலே மக்களின் கவனத்தை ஈர்ப்பது, அதை காட்சி நிலையை இங்கு கொண்டு வருவது மற்றும் மக்களுக்கு அது மனநிறைவை தரக்கூடியது, மக்களை ஏதாவது செய்ய ஊக்குவிப்பது. இதுதான் ஒரு உரையின் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உரையிலே இவர் சொன்னது அனைவரையும் ஒரு மனநிறைவை தந்தது. அதே போன்று திட்ட உரையின் பின்புலத்தை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது நம்மோடு, அதாவது அவையோரை ஈர்த்தெடுத்தார். பின்பு இதன் முடிவிலே அவர் இவ்வுரையை பற்றியோ அல்லது அந்த நூலை பற்றியோ கூறுகின்ற பொழுது அதிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆகவே திட்ட உரையும் அவருடைய உரையும் எந்த விதத்திலுமே இதற்கு முன்னால் அவர் கொடுத்ததில் சளைத்தது அல்ல. மிகவும் அருமையான உரை என்று கூறினார். அது எந்த வகையிலுமே மிகையாத. அடுத்து, ஒரு மதிப்பீட்டாளர் என்ற வகையிலே எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நான் இவ்வுரையை விளங்கிக் கொண்ட அளவிலே இன்டர்பிரட்டிவ் ரீடிங் என்பது ஒருவருடைய உரையை, அதாவது மிக பிரபல்யமான ஒரு உரையை வாசித்தளிப்பது, அதை எந்தவித மாற்றங்களும் செய்யாமல் வாசித்தளிப்பது. இதுதான் இதனுடைய நோக்கம். காரணம் என்னவென்றால், தலைவர்கள் பேசும் பொழுது யாருமே அவர்களுடைய சொந்த உரையை பேசுவதில்லை. எல்லாம் யாரோ எழுதி தருவதை அல்லது அவர்களுக்கு ஒரு குழு இருக்கும் எழுதி தருவதை அதை வாசிப்பார்கள். அந்த உணர்ச்சி, அந்த இடத்திலே வருகின்ற ஊக்குவிப்பு அனைத்தும் இங்கே நாங்கள் காட்ட வேண்டியதுதான் இந்த உரையின் நோக்கம். அதிலிருந்து சற்று தடமாறி இருக்கின்றது என்பது எனது தாழ்மையான கருத்து. ஆகவே இனிவரும் முறைகளில் இதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் உரையை தருவீர்களேயானால் இந்த மேல்நிலை கையேடு மேலும் சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களே. மதிப்பீட்டு பகுதியின் இரண்டாவது அங்கத்தில் முடிவுக்கு வரும் நேர காப்பாளர் அவர்களே, இன்றைய மதிப்பீட்டாளர் அனைவரும் தங்கள் குறித்த நேரத்தில் முடித்து விட்டார்களா? மறுபடியும் எல்லோரும் கேள்வி, திடீர் பேச்சு மதிப்பீட்டாளர், திட்ட உரை மதிப்பீட்டாளர் 2 பேரும் தகுதி பெற்றார். சிவா, சொல்வேந்தர் சிவா, சொல்வேந்தர் இம்தியாஸ், சொல்வேந்தர் தங்கசாமி ஆகியோரின் சிறந்த மதிப்பீட்டு எது என்பதை கழிக்க உங்கள் வாக்குகளை அலுவல் கம்மி பண்ணிடலாமே. ஆமாம், இப்போ பண்ணிடலாம். அலுவல் பகுதி அறிவிச்சிருக்கிறேன். சொல்வேந்தர் சிவா, சொல்வேந்தர் இம்தியாஸ், இம்தியாஸ், சொல்வேந்தர் தங்கசாமி.
இல்ல அவங்க தான் அவங்க தானே அலுவல் பகுதி சொல்றாங்க. அவங்க சொல்லலாம். அலுவல் பகுதி சொல்லலாம். தப்பே இல்லை. அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அலுவல் பகுதி நீங்க எனக்கு வருது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா இது வந்துடுவார். ஆமாம் சொல்ல சொல்லிடலாம். மேடம் அலுவல் பகுதி சொல்லிடுங்க. சிறப்பு அலுவல் பகுதி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வைன் பண்ணிட்டு சிறப்பு அலுவல் பகுதி கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சிறப்பு அலுவல் பகுதி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இவர்கிட்ட நீங்க உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுடைய வைன் பண்ணும்போது அடுத்ததா எங்கிட்ட ஒப்படைங்க. சிறப்பு அலுவல் பகுதி அறிக்கை வாசிச்சுட்டு தான் முடிச்சுட்டு அடுத்து குற்ற அலுவலர்கள் அறிக்கையை பார்ப்போம். முதலாவது சொல்லாசானின் அறிக்கையை பார்ப்போம். சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்களே, உங்கள் அறிக்கையை வாசிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்கிறோம். இன்றைய சொல் கேள்வி ஏனோ யாரும் அதிகமாக செவி மடுக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் 3 சொல்வேந்தர்கள் இன்றைய எதிர்பார்த்தார்கள். சொல்வேந்தர் விஜிமா அவர்கள், சொல்வேந்தர் சஃபி அவர்கள், சொல்வேந்தர் சிவா அவர்கள். நன்றி. நாம் நமது பேச்சுக்களின் இடைச்செருகலை பாவித்தோம் அறிய அடுத்து அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் தஸ்லீம் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிலர் சொல்லை பாவித்தார்கள். ஆனால் அந்த சொல்லுக்கு தமிழ் என்ன தெரியவில்லை. அபுல் அவர்கள் வாட்ஸ்அப்பை பாவித்தார்கள். வாட்ஸ்அப் என்ன சொல்றது சிக்கன் பிரியாணி என்று சொன்னார்கள். சிக்கனை நம்ம விட கோழி ஆக்கலாம், பிரியாணியை மாற்ற முடியாது. கோழி பிரியாணி என்று சொன்னாங்க. சிவா அவர்கள் ஒரிஜினாலிட்டி என்று சொல்லி பார்த்தார்கள். அசத்தன்மை வித்தியாசம் சொல்லாக மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து எனது இலக்கண பிரயோகத்தை பற்றி கூற சொல்வேந்தர் ஆசாத் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. சில வார்த்தை பிரயோகங்கள் அடிக்கடி நாம் நூல்களிலே செய்தித்தாள்களிலே படித்துக் கொண்டிருப்பதை அனைவரும் பிரயோகிக்கிறார்கள். ஒளிர விட்டு, இதுவரையில் எல்லோரும் விளக்கை எரியவிட்டு என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது ஒளிர விட்டு முதன்மைப்படுத்தியுள்ளது. இப்படியான வார்த்தைகளை தேடிக்கொண்டு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது. ஆணாதிக்கம் பொதுவாக ஈர்த்தெடுத்தல், ஈர்ப்பது என்று மாத்திரமே நாம் உபயோகப்படுத்தியிருக்கிறோம். இன்று புதிதாக ஈர்த்து எடுப்பது, உங்களை நான் ஈர்த்து எனக்குள்ளே வைத்துக் கொள்வது, ஈர்த்தெடுத்தல் என்ற வார்த்தை பிரயோகம், இவைகள் மிகவும் அற்புதமாக இருந்தன. சில திருத்தங்களை சொல்ல விடுகின்றேன். குரலை பற்றி சொல்லும் பொழுது நாம் குறிப்பாக சிங்கம் என்று சொல்வதில்லை, அது சிம்ம குரல் என்று சொல்லியிருக்கலாம். இரண்டாவதாக பன்மை சூட்டுகளில் வருகின்ற கள் விகுதியை தவிர்த்து கொள்ளலாம். அவை என்று சொன்னால் போதுமானது, அவை சரியில்லை இப்படி சொன்னால் போதும். அவைகள் அது கூடுதலாக இருக்கின்றது. இருவர், அதை போலவே இருவர், இருவர் போதும். இருவர்கள், அவைகள், இவை இருவாரியான பழக்கத்தில் இருப்பதால் நமக்கு இவை தவறு என்றே தெரிவதில்லை. ஆனால் அவை தவறு, அவைகள் தவறு அல்ல, அவை தவறு. அவைகள் என்பது மிகுதி. பிறகு சுட்டு என்று வரும்பொழுது அதை போல என்றுதான் சொல்ல வேண்டும், அதை போல. ஆனால் நாம் அது போல என்று அதையும் உபயோகித்துக் கொள்ளணும். அதுபோல்,
இதுபோல் அவர்கள் இல்லை என்று மாது சொல்றதும் என்று நாகரடிப்பா சொல்வார். இதுபோல் சுட்டு என்று வரும்போது அவை என்று வரும்போது வல்லினம் மிகும் அவை போல, இது என்று வரும்போது அது என்று வரும்போது அது போல. ஆகவே இன்றைய தினம் மிகவும் மிகவும் மகிழ்வான தினமாக இருந்தது. இலக்கண பிழைகள் வெகுவாக குறைத்து விட்டோம். ஒரே ஒரு குறிப்பை சொல்லிவிடுகின்றேன். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இன்று மனோன்மணியம் என்று மேடைக்கு வந்ததால் அதனையும் சொல்லிவிட்டு நான் அமைகின்றேன். அவர்களை அறிக்கை வாசிக்கும்படி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே மற்றும் சக சொல்வேந்தர்கள் எல்லோரும் மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கங்கள். முதற்கண் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம்முடைய கல்வி உபதலைவர் கொடுத்தபடி 15 நிமிடம் திடீர் பேச்சுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 15 நிமிடத்தை சரியாக நடத்தி முடித்து கொடுத்ததற்காக அவர்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்தார். அதை நான் அழகாக நான் எழுதி வைத்ததில் எனக்கு தெரிந்த ஒரு விடை. பிறகு திடீர் பேச்சாளர் அபுல் ஹசன் அவர்கள் 1 நிமிடம் 41 நொடிகள், ஜாஃபர் சாதிக் அவர்கள் 1 நிமிடம் 27 நொடிகள், ரஷீத் அவர்கள் 58 நொடிகள், சீதா தங்கசாமி அவர்கள் 2 நிமிடம் 24 நொடிகள், ஆசாத் அவர்கள் 2 நிமிடம் 7 நொடிகள். பிறகு நாம் திட்ட உரைக்கு வந்தோம். சொல்வேந்தர் இசக்கியப்பன் அவர்கள் மிகவும் அழகாக 7 நிமிடம் 29 நொடிகள். பிறகு திருமதி திரு மாசிலாமணி அவர்கள் 10 நிமிடம் 30 நொடிகளில் அவர்களுடைய பேச்சை முடித்தார்கள். பிறகு திடீர் பேச்சு மதிப்பீட்டாளர்கள் பகுதியில் சொல்வேந்தர் சிவா அவர்கள், இங்கு நாங்கள் நேரத்தை அதிகப்படுத்தி கொடுத்தோம். ஏனென்றால் 4-5 பேச்சாளர்கள் இருந்ததால் அதன்படி 5 நிமிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் 4 நிமிடங்கள் 41 நொடிகள் கொண்டீர்கள். திட்ட உரை மதிப்பீட்டாளர் திரு சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்கள் 3 நிமிடம் 16 நொடிகள், தங்கசாமி சொல்வேந்தர் தங்கசாமி அவர்கள் 3 நிமிடம் 8 நொடிகள். நன்றி. அடுத்து கூட்டத்தின் பொதுவான மதிப்பீட்டை பார்ப்போம். கூட்டம் சரியாக 4 மணி 50 நிமிடங்களில் ஆரம்பித்தது. இதன்படி கூட்டம் 25 நிமிடங்கள் தாமதமாக வழக்கமாக ஆரம்பித்தது. இடைவேளை ஒதுக்கப்பட்ட நேரம் எமது தலைவர் 15 நிமிடம் இன்று எங்களுக்கு தந்தார். அதன்படி நாங்கள் 2 வடைகள் சாப்பிட்டோம். இன்றைய கூட்டத்தின் தலைமை தாங்கிய சொல்வேந்தர் இம்தியாஸ் மற்றும் நெறியாளர் விஜிமா, உடனடி பேச்சு பகுதியை நடத்தி தந்த சொப்னா ஆகியோர் தமது பகுதியை மிகவும் விறுவிறுப்பாக சிறப்பாகவும் செய்தார்கள். இன்றைய சொல் குரல் ஆகியன எல்லோரும் தெரியும்படி ஒட்டப்பட்டுள்ளது. பதாகை மற்றும் கேடயங்கள் மிகவும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாகவும் சிரிப்பாகவும் மதிப்பீடுகளை செய்ய எனக்கு உதவியாக இருந்த அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சொல்வேந்தர் தலைவர் அவர்களுக்கு மேடையை கையெழுத்தினார். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். நேர கருதி இன்றைய சிறப்பு அலுவலை மிகவும் வேகமாக நடத்த நினைக்கின்றேன். காரணம், நாம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தோம் அதிகபட்சமாக 2 மணி நேரம், 1.5 மணி முதல் 2 மணி நேரம் என்று நாம் அதனை தொடுவதற்காக இருக்கின்றோம். எனவே இன்றைய மன்றத்தின் விசேட அலுவல் பகுதிகள்
மன்றத்தலைவர் அவர்களே, இன்று நமது மன்றத்தில் சேர்வதற்காக 4 புதிய உறுப்பினர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். நான் அவர்களை சேர்ப்பதற்கான மிக்க மகிழ்ச்சியான பிரேரணை. நமது மன்றத்தின் சட்ட வல்லுநர் சொல்வேந்தர் மகேஷ் அவர்கள் அவையில் இருக்கின்றாரா? நிகழ்வை அவதானிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் யாராவது இப்பிரேரணையை வழிமொழியலாம்? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு பாருங்க. வணக்கம் சொல்வேந்தர் அவர்களே. இன்று நமது சொல்வேந்தர் மன்றத்தில் கீழ்கண்ட புதிய அங்கத்தினர் சேர இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வேந்தர் என்று அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். சொல்வேந்தர் கபீர் அவர்கள், திரு நூர் ஷா அலி அவர்கள், திரு முகமது முஸ்தபா அவர்கள் மற்றும் திரு ரஷீத் அஹ்மத் அவர்கள். படைக்கல செய்கிறவர்களே, புதிய அங்கத்தவர்களாக சேர்ந்தவர்களை அவைக்கு வெளியே அழைத்து செல்லுமாறு சேர்க்கலாமா வேணாமா? மன்றத்தவர்களே, புதிய அங்கத்தினர்களாக முன்மொழிந்திருக்கும் திரு கபீர் அவர்களையும், திரு நூர் ஷா அலி அவர்களையும், திரு முகமது முஸ்தபா அவர்களையும், திரு ராசிர் அஹ்மத் அவர்களையும் மன்றத்தின் உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான முன்மொழிதல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த முன்மொழிதலை சபையோரின் விவாதத்திற்கு விடுகின்றேன். இதை பற்றிய சபையோரின் கருத்துக்களை கூறலாம். இதனை ஆதரிப்பவர்கள் நீங்க சேர்த்துட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் இருந்தாலும் வந்து 4 உறுப்பினர் சேர்ந்தா நம்ம மன்னத்துல டிசிபி பாயிண்ட்ல 1.1 அவரோட கடமை முடிந்தது. இன்னும் ஒன்று வந்தது. முன்மொழிக்கு ஆதரவாக கையுறுத்துவர்கள் உயர்த்தலாம். நன்றி. இம்முன்மொழிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. படைக்கல சேவிதர் அவர்களே, அனைவரையும் மேடைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று அங்கு தேர்தல் சக சொல்வேந்தர்களே, இப்பொழுது இந்த புதிய அங்கத்தவர்களை ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். இது மன்றத்திற்கும் இப்புதிய உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான தருணம். இவர்கள்
தங்கள் தொடர்பாடல் மற்றும் தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்வதற்குண்டான தேடலுடன் சொல்வேந்தர் மன்றத்தை நாடியுள்ளனர். இது அங்கத்தவர்களாகிய எமக்கு அவர்களின் இலக்கை அடைய உதவுவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். நமது உறுப்பினருக்கான துணை தலைவரை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களது உறுப்பினர் பட்டயத்தை வழங்கி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் முகமது முஸ்தபா. முகமது முஸ்தபா. Rashid. PB Srinivas. Riyadin PB Srinivas. நண்பர்களே, கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களின் பேச்சுத்திறன் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள உதவிய ஒரு உலகளாவிய நிறுவனத்தின் உறுப்பினராக நீங்கள் சேர்கிறீர்கள். ரியாத் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களாக நீங்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு செயல்வழி திட்டத்தின் மூலம் பயனடைய இருக்கிறீர்கள். பகிர்ந்து மகிழ்தல் என்ற பண்புக்கு இலக்கணமாக பிறருக்கு உதவி செய்வதில் தன்னையே அர்ப்பணிப்பு செய்யும் ஒரு தலை சிறந்த மக்கள் கூட்டத்திலும் நீங்கள் ஒரு அங்கமாக இணைப்பீர்கள். தயவு செய்து உங்கள் சக அங்கத்தவர்களை பார்த்து புதிய உறுப்பினர்களுக்கான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு உறுதிமொழி சொல்ல இருக்கிறேன், அதை என் பின்னால் நீங்களும் சொல்லணும். நான் உங்கள் ஒருவருடைய பேரையும் சொல்ல. ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சக உறுப்பினர்கள் முன்னிலையில் எடுக்கும் உறுதிமொழியானது மன்றத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருவது, கூட்டத்தில் கொடுக்கப்படும் அனைத்து பொறுப்புகளுக்கும் எனது முழு பங்களிப்பை வழங்குவது, அனைத்து திட்டங்கள் சொல்வேந்தர் கையேடுகளின் முறைப்படி தயார் செய்வது, சக உறுப்பினர்களுடன் சுமூகமான நட்புறவை வளர்ப்பது, ஆக்கப்பூர்வமான நேர்மறையான மதிப்பீடுகளை வழங்குவது மற்றும் புதிய அங்கத்தவர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் அவர்களும் சொல்வேந்தர் மன்றத்தின் நன்மைகளை பெறச் செய்வதாகும். இப்போது நான் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றத்தின் ஆதரவு உறுதிமொழியை புதிய அங்கத்தவர் அனைவருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரியாத் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் செய்யும் உறுதிமொழி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு உதவுவது, ஆக்கப்பூர்வமான உதவியான மதிப்பீடுகளை வழங்குவது, சுமூகமான நட்பான சூழ்நிலையை பாதுகாப்பது, மற்றவர்களுக்கு உதவும் வகையிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மற்றும் மன்ற உறுப்பினர்களாகியதின் பயன்களையும் அனுபவத்தையும் பெற செய்தலும் ஆகும். நன்றி. நன்றி உறுப்பினர் சொல்வது சிவா அவர்களே. அடுத்ததாக கல்விக்கான துணைத் தலைவர் அவர்களை அடிப்படை பேச்சாற்றல் கையேடு மற்றும் ஆவணங்களை கையெழுத்து அதன் உள்ளடக்கத்தை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது ஷார்ட் பண்ணிக்கலாம். அவர்களுடைய மதியுரைஞர்களை உங்களுக்குண்டான கையேடுகளை அவர் வழங்குவார். அவர்களுடைய மதியுரைஞர்களை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்துருங்க இல்லை கடைசி கொஞ்ச நாள் படிக்கலாம். எல்லாருக்கும் கையேடு கையில் அவங்களோட மதியுரைஞர்கள் புதிதாக அங்கத்தினர்களாக இருக்கும் உங்கள் நால்வருக்கும் அங்கத்தின் பரிந்துரைப்படி மதியுரைஞர் ஒருவர் நியமிக்கப்படுவார். அந்த மதியுரைஞர் நீங்கள் எப்படி உங்களுடைய தொடர்பாடல் திறனையும் பேச்சு திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வார். அந்த மதியுரைஞர் பட்டியலை நாங்கள் உங்களுக்கு தனியாக அனுப்பி வைத்துக் கொள்வோம். அனைவருக்கும் மதியுரைஞர் பட்டியல் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை உங்களுக்கு அனுப்பி. மதியுரைஞர் மென்டர், உங்களுடைய அறிவுரை, எப்படி பேசுவது, எப்படி எழுதுவது, எப்படி பேச்சினை தயாரிப்பது, எப்படி பேசுவது, அப்படியான மதியுரை. இன்று முதல் நீங்கள் அனைவரும் சொல்வேந்தர்கள் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவீர்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் மன்றத்திற்கு வரவேற்று நன்றி. இத்தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளேன். இந்த கூட்டத்திற்கு புதிய உறுப்பினராக சேர்ந்துள்ள சொல்வேந்தர் ராஜா அவர்கள் நமது மன்றத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மன்றத்திற்காக ஒரு ஒளிபெருக்கி சிஸ்டத்தை மிக அருமையான இந்த சிஸ்டத்தை எங்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுத்து நம்முடைய பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளவும் நம்மளுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் நீங்கள் கொடுத்து உதவியதற்கு இந்த மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இதனை நமது அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலும் பொதுவாக வெளியில் இஸ்திரா போன்ற இடங்களில் நடத்தும் நிகழ்ச்சிகளிலும் உபயோகித்துக் கொள்வோம். இந்த அன்பளிப்பை தந்ததற்கு மீண்டும் மீண்டும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய விருந்தினர் என்ற முறையில் அல்ல, சொல்வேந்தர்கள் என்ற முறையில் உங்கள் மனதில் பற்ற ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். புகழனைத்தும் இறைவனுக்கே மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன அதே சிறிய கருத்து தான்.
சிந்திக்கவும் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம். மேலும் ஆச்சரியமான தகவல்கள், அபூர்வமான தகவல்கள், படித்து ரசித்த அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்வதற்கு 2 நிமிடம். இதற்காக நிச்சயமாக அடுத்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்திருக்கிறேன். நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதலமைச்சர், நான் இங்கே வந்து இணைந்ததற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அடுத்து எனக்கு பேசி அதிக பழக்கம் இல்லை, வாரிசு வழக்கம். இந்த மாதிரி கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு பேசியது இல்லை. இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன், என் வாழ்நாளில் முதல் தடவை. பள்ளி காலங்களிலும் பேசியிருக்கிறேன், இருந்தாலும் எல்லாம் மறந்துவிட்டது. புதிய ஒரு இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நம்மளுடைய தனிப்பட்ட தனித்திறமையை வளர்த்து கொள்ள நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மடிக்கோ சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன். நான் தமிழ் ஆர்வலர் அப்படின்னு என்று கூட சொல்லலாம். தமிழுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு. நான் தமிழ் வளர்க்க ஆசைப்படுகிறேன், வளர்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் மாணவர்களுக்கும் வளர்க்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கு இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக அருமையாக இருக்குது. இன்னைக்கு தான் நான் கோத்ரா வரேன். நான் இருந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏற்கனவே நான் உங்களோடு அறிமுகமாகிவிட்டேன், ஆனால் என்னை பற்றி மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இங்கே வந்து இணைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இங்கே உள்ள திடீர் பேச்சு, திட்ட உரைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய தமிழை நான் இங்கு வளர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடும் ஆவலோடும் இங்கே நான் இணைந்திருக்கின்றேன். இதில் முழுமையாக என்னுடைய பங்களிப்பை அர்ப்பணிப்புணர்வோடு செய்வேன் என்று. நன்றி சுவேந்தர்களே. இறுதியாக புதிய அங்கத்தினர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நம்முடைய மன்றத்திற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுமமும் முகநூல் குழுமமும் இருக்கின்றது. யாரெல்லாம் அதில் இணைய விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை, அவர்களிடம் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அடுத்ததாக முகநூலின் முகவரியை கொடுத்தால் இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் ஒளியாக அதில் ஏற்றப்படும். நாளை தினமே அதனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இன்றைய கூட்டத்திற்கு அனுசரணை வழங்கியவர், சிற்றுண்டி கொடுத்து அனுசரணை வழங்கியவர் சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்கள். அத்துடன் சிறப்பு அனுசரணையாக ஒரு 5 கிலோ சர்க்கரை அந்த சொல்வேந்தர் மகேஷ் அவர்களுக்கு இனி அடுத்த கூட்டங்கள் நம் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்வோம். இதுவரை பொறுப்பை காத்து தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி இத்துடன் இந்த கூட்டத்தை நிறைவுபடுத்துகிறேன். விஜயாளர்கள் வந்து டேபிள் டாப் மாஸ்டர், அப்புறம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் தி ஈவினிங், சார்
யார் victory? விஜயலட்சுமி வசலமணி சீதா சொப்னா விஜயலட்சுமி அலுவலர்ல வந்து தஸ்லீம் ஐயா 2 ஷாஃபி அலுவலர் தஸ்லீம் அப்புறம் வேற யாரு 2 தரா அல்ல அசைன் சொல்லி அபுல் ஹசன் அதாவது அலுவலர் ஐயா அடியேன் அபுல் ஹசன் ஆசாத் ஆசாத் தஸ்லீம் இது அலுவலர் இவரு அறிவிக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ளது சிறந்த நாவன்மை நீங்க அறிவிக்கணும். சிறந்த நான்மை அறிவிச்சிருக்கேன் சிறந்த நாவல் வாக்களிப்பு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் வரை சிறந்த நாவன்மையை ஒரு இது போய் சிறந்த நாவன்மை சிறந்த நாவன்மை மிக்கவர்களாக பலர் இருந்தாலும் இளையவர்களை ஊக்குவிக்கும் முகமாக சிறந்த நாவன்மை மிக்கவராக சொல்வேந்தர் திருமதி மகேஷ் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். இல்ல யங்ஸ்டர்ஸ் It's very good. Two ways good. One credit goes to she's very young. The other one is தஸ்லீம் ஐயா அதுக்கு முன்னாடி உள்ள ஆரம்பிச்சிருக்கலாம் அது இருக்குல்ல இல்ல ஸ்பீச் அறிவிச்சு நீங்க அதுக்கு வேற ரெடி பண்ணிருக்கலாம் இல்ல இது கூட ஏற்கனவே பேர் தெரிஞ்சுக்கிறதா உடனடி பேச்சாளர் சிறந்த உடனடி பேச்சாளர் சீதா தங்கசாமி அவர்கள் வாக்குகளை பெற்றார். யோகோவித்த அதிகமான பாருங்க. நேரடியான வாக்கு. அன்காம்ப்ரமைஸ் டு வின். ஏகம் கூட இசக்கியா சிறந்த உயர்நிலை பேச்சு டாக்டர் மாசிராமணி அவர்கள் சிறந்த மதிப்பீட்டாளர் சுமேந்தர் இந்தியாஸ் அவர்கள் நீங்க தான் கொடுங்க ஐயா இல்ல இருக்கேன் நோட் பண்ணி ஒன்று கிடைச்சிருக்கு அமீன்
சிறந்த நெறியாளர் சொப்னா அவர்கள் சொல்லுங்கள். சிறந்த அலுவலர் ஷாபி அவர்கள். நன்றி. தாமதத்திற்கு வருகிறோம். இனி அடுத்து வரும் கூட்டங்கள் நேரத்தில் தொடங்கி நேரத்தில் முடிக்கப்படும் என்பதை மனதில் வைத்து அடுத்த கூட்டத்திற்கும் வந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி தலைவர் அவர்களே. தலைவர் அவர்களே. 450